வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். போன வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோவோட ஃபுல் செட்டப்பை முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் நான் ப்ரைஸ் எதுவுமே ரிவீலே பண்ணல. ஏன்னா இந்த வீடியோவுக்கு சொல்லலான்னு இருந்தேன். இந்த வீடியோவில் கேமராவோட ப்ரைஸ் ப்ளஸ் ஆக்சசரிஸோட ப்ரைஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லுவேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஃபர்ஸ்ட் திங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த டிஜே ஆக்ஷன் காம்போலே ஒரு செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிக்ஸ்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கீழே ட்ரைபாட் கீழே நிற்க வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சோலோ கிரியேட்டராக எனக்கு தான் தெரியும். யார் யார் சோலோ கிரியேட்டராக இருக்கீங்களோ அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் நம்ம தான் பிடிச்சிங்க தவிர நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம எங்கேயாவது போகும்போது நம்ம ஒரு இடத்துல நிற்க வச்சு தானே போவோம். இல்லைனா நான் இப்போ பேசுகிறேன்ல, இதுவும் ட்ரைபாடில் தான் எடுக்கிறேன். ஒரு ஃபோன் ட்ரைபாடில் இருக்கிறனால தான் இப்போ நான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரூட் கரெக்டாக ஒரு ஆடாமல் இருக்கிறனால தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற வீடியோவோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வாங்கியிருக்கேன். அதுக்காகவே ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரைபாடை பார்த்தீங்கன்னா இதில் மெயின் திங்கே செம்ம ஹெவி ட்ரைபாட். இதில் வெயிட் கூட நல்லா தாங்கும். இதுதான் ட்ரைபாடு. இதுல 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இங்க ஒரு ஸ்க்ரூ மாதிரி தெரியுதா? இது இந்த சைட்ல ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களே. அந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்க இப்படி நிக்க வச்சுக்கலாம். இதை நான் போன வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்க்ரூ போட்டு இங்க நிக்க வச்சுக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுங்க, ஸ்க்ரூ போடணும். ஆனா என்னன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பெருசாகும். இதோட சேர்த்து கொஞ்சம் ஹைட்டா கூட ஆயிடும். நீங்க பார்த்தாலே தெரியும். அதுக்கு ஒரு பொருள் வாங்கியிருந்தேன். அது வாங்க காட்டுறேன். அதுக்கு இந்த குட்டியா இருக்க பேக்கெட் வாங்குது. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே கிளாம்ப் தான் இருக்குள்ள. அதுல இங்க கொடுத்துருக்க ஸ்க்ரூல அதே மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதுல உள்ள வச்சு சும்மா இது பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்களே ஒரு ஸ்க்ரூ மாதிரி நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். இதேதான் அதுதான். இதே மாதிரி சொல்லி உள்ள போட்டு இதே மாதிரி உள்ள போட்டு டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு வேலை. இந்த ட்ரைபாட்ல என்ன ஸ்பெசிஃபிக்னா நீங்க இப்படி இப்படி கூட நிக்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே நல்ல ஒரு கிரிப்பா இருக்கணும், காத்து அடிச்சா கூட விழக்கூடாதுன்னா இப்படி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதான் கொஞ்சம் கூட நகராது. ஆனா இதுல செம்ம ஹெவியா இருக்கு. நீங்க பார்த்தாலே கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கு. வெயிட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரிதான் உங்களுக்கு. இப்போ நம்ம எங்கேயாவது இது இந்த செல்ஃபி ஸ்டிக் வேணாம் அப்படின்னா இதுவே ஓகே தான் நம்மள. நான் அதுக்காக தான் இதுவும் அடிஷ்னலா வாங்குவேன். இது ரெண்டுமே சேர்த்து. இதோட ஃபுல் ப்ரைஸை நான் எண்ட்ல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேர்டு ப்ராடக்டா ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பொருள் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அதுக்காகவே ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கியிருந்தேன். இந்த டெம்பர் கிளாஸ்ல 3 பீசஸ் ஆஃப் டெம்பர் கிளாஸஸ், 3 சர்க்கிள், அதான் கேமராக்கு ஒன்று, அப்புறம் முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேக்கு ஒன்று, பேக் மெயின் டிஸ்பிளேக்கு ஒன்று, மூணுமே அதே மாதிரி ஒரு 3 செட்டு அவங்க காம்போவா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் நல்லா இருந்ததுனால நாங்கள் அதுவே புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்ல. ஒரு 9 டெம்பர் கிளாஸ் ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆஃபர் நல்லா இருந்துச்சுனால. ஏன்னா வெளியே கேட்டு பார்த்தேன், ஒரு டெம்பர் கிளாஸ் ரொம்ப வெளியா சொல்லியிருந்தாங்க இங்க லோக்கல்ல. அதுக்காகவே சரி காம்போவா சரி புக் பண்ணலான்ட்டு. அதுவும் இல்லாம ஃபிட்டிங்கே நானே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கைஸ். இப்போ பார்த்தோன்னா எஸ்டி கார்டு வாங்கியிருந்தோம். எஸ்டி கார்டு எதில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க்லாம் வாங்கியிருந்தோம். இதுல எக்ஸ்ட்ரீம் ப்ரோன்னு வாங்கியிருந்தோம். ஏன்னா இதுல என்னென்ன மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு 4K அல்ட்ரா ஹெச்டியில் நீங்க எடுத்தா கூட எந்த ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒரு லேப்டாப்லயும் சரி மொபைல்லையும் சரி, ஆனால் மொபைல்ல 4K சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிளியரிட்டி உடையாம உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் 128 எடுத்தேன். இதோட மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமரால இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆனால் 47 இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 4Kல ஒரு 30 FPS நீங்கள் எடுத்தா கூட மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவுக்கே உங்களுக்கு
ஒரு 300 to 400 MB பிடிச்சிக்குது அதில். அதுலேயே வந்து பாதி ஃபுல்லாக எடுது. அது இன்டர்னல் கொடுத்துருக்காங்கன்னா அது ஃபுல்லாக எடுத்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவே வந்து 128 வாங்கினதே வந்து இப்போது ஒரு காலிலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் நான் எடுத்திருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு கொஞ்சம் வெளியே போய் எடுத்திருந்தேன். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது 60 GB ஆயிடுச்சு. என்னடா ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணது 2 பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு பேட்டரி ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்போவே நான் பார்க்கும்போது வந்து ஸ்டோரேஜே ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ ஒன் டே இங்கே 2 டே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப யோசிச்சுட்டு சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் 128 வாங்கியிருந்தேன். ஏன்னா 64 வந்து அது ஃபுல் ஆயிடுச்சு, சர்றன் ஃபுல் ஆகிடும். நல்லா 128 எப்போவுமே வாங்குறது கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இல்லைனாலும் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா வந்து எஸ்டி கார்டு நம்ம இந்த மாதிரி இருக்காது. உள்ள வந்து சின்ன எஸ்டி கார்டாக கூட இருக்கும். சின்ன எஸ்டி கார்டு தான் அந்த கேமராக்கு போடுற மாதிரி. இது வந்து பெரிய எஸ்டி கார்டு வந்து நீங்கள் வந்து அது என்ன சொல்றது, கம்ப்யூட்டர்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா போடலாம். இல்ல அந்த சின்ன எஸ்டி கார்டு இல்லைன்னா கூட அந்த இது இருக்குல்ல பாத்தீங்களா, இந்த டிஜி ஆக்ஷன் 5 ப்ரோ, அதுல வந்து நீ ஸ்ட்ரைட்டா C to C பின் வச்சு ஸ்ட்ரைட்டா வந்து லேப்டாப் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் நீங்க அது சிம் எடுத்து கேமரா உள்ள இருந்து எடுத்து தான் நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல இதுல இன்ஜெக்ட் பண்ணி தான் போகணும்னு இல்லை. நீங்க அந்த கேமரா டூல கனெக்ட் பண்ணி C to C கனெக்ட் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்த்தான ப்ராடக்ட் தான். கைஸ் இப்போ பார்த்தோன்னா வந்து லாஸ்ட் ப்ராடக்டா வந்து ஒரு பவுச் வாங்கியிருந்தேன். இது வந்து பேக் மாதிரி உள்ள வந்து அதுவும் இல்லாமல் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்கான ஒரு பேகு. ஏன்னா வந்து அமங்காம இல்லாமல் கேமராக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் வெளியே போனால் கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும்ட்டு சொல்லி ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இது பார்த்தோன்னா வந்து நான் உள்ள வாங்க காட்டுறேன். கைஸ் இப்போ பார்த்தோன்னா வந்து இதுதான் அந்த பேகு. இந்த பேக்ல வந்து காம்பேக்டா இதுக்காகவே வந்து ஆக்ஷன் 5 ப்ரோட பேக் இது. இது பார்த்தோன்னா இவங்க தரமாட்டாங்க, எக்ஸ்ட்ரா அடிஷனலாக நம்ம வாங்கணும். இது இதோட எல்லா ரேட்டும் இப்போ காட்டின எல்லா ரேட்டும் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து செல்ஃபி ஸ்டிக் நான் சொல்லியிருந்தேன், செல்ஃபி ஸ்டிக் வைக்கிற மாதிரி ஒரு பவுச் வைக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து 2 போல்ட்டுக்காக வச்சு காம்போ கொடுத்தீங்கன்னா காம்போட இந்த பேக் வாங்கினீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்போக்காகவே இந்த பேக் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக நீங்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா இது இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சைடில் இதுல வந்து இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல சி டைப் பின் கொடுத்துருந்தாங்க. இது பேக்ல கொடுக்கல, அந்த இதுல கொடுத்துருந்தாங்க காம்போல. இப்போ பார்த்தோன்னா இந்த பேக்ல வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சைடா கூட நீங்க மாட்டிக்கலாம். இந்த பேக்ல இருக்குல்ல, இப்படி வச்சு கூட நீங்க மாட்டிக்கலாம் சைட்ல. இப்போ பார்த்தோன்னா வந்து இப்படிதான் மாட்டலாம். இப்படி மாட்டிட்டு உங்களுக்கு எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட போகும்போது ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா பட்டு நீங்கள் இப்படி எடுத்து இப்படி வச்சு உள்ளே இந்த கேமரா உள்ளே ஓப்பன் பண்ணி பட்டுன்னு செட் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக தான் வந்து மெயின் ரீசன் இதை வாங்கினதுக்கு காரணம். ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக தான் இருப்போம், நம்ம மற்றவங்க எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. நம்ம சேஃப்டி, நம்ம கேமரா சேஃப்டி எப்பவுமே இருக்கணும். ஓகேவா? பார்த்துருப்பீங்க என்னோட எல்லாரோட ஆக்சசரிஸோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் வந்து காம்போல என்ன கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ராவான அடிஷ்னலாக என்ன வாங்கினேன் சொல்லி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மெயின் ரீசன் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறது மெயின் ரீசன் வந்து ரேட் எப்படி அப்படின்னு சொல்லி தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து மெயின் ரீசன் சொல்கிறேன். என்னன்னா வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கினது இந்தியாவில் இல்லை. நான் வாங்கினது எல்லாமே வந்து துபாயில் தான். சில பொருள் மட்டும்தான் நான் வந்து இங்கே வாங்கினேன், மிச்சதெல்லாம் துபாயில். நீ எப்படா போய் துபாயில் வாங்கின அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இல்லை, என்னோட கசின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏலகிரி லாகில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து துபாயிலேருந்து எனக்காக வந்து 2 days ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலியோட போயிட்டு எனக்காக இந்த கேமரா வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய அவர் லோக்கல் ஆன்லைனில் வாங்கியிருப்பாரு. ஆனால் நான் சொன்னனால அவர் போயிட்டு லோக்கல் ஷாப்பில் இறங்கி எனக்காக வந்து கேமரா வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து அது வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு 3 to 4 daysல எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து இங்கே வராங்கன்ட்டு எனக்காக அவர் வந்து அமுச்சு விட்டாங்க. நான் போய் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரேட் சொல்ற டைம் வந்துடுச்சு, சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த கேமரா காம்போ செட் வந்து துபாயோட கரன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து
1450 ஏஇடி. 1450 ஏஇடினா இந்தியாவோட கரன்சியில் வந்து இந்தியாவோட கரன்சியில் 37,600 ஆகும் இங்கே துபாயில். இதுவே நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்க, அதிகமாக இருக்கும். ஏன்னா இது அங்கோட இங்கே வந்து ஒரு 10% கம்மியாக இருக்கும், 10 to 15% கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து துபாயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாங்கினது இந்த ப்ரொடெக்ஷன் லென்ஸு, இந்த டெம்பர் கிளாஸ். முன்னாடி இருந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 டெம்பர் கிளாஸ் வந்து இங்கே வந்து இந்தியாவில் நான் லோக்கல் ஷாப்பில் நான் கேட்ட வரைக்கும் டெம்பர் கிளாஸ் போய் ஒட்டினோன்னா இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் நீங்கள் ஒட்டினோன்னா ஒரு 500 to 600 வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க கம்பெனியோட பிராண்டை பார்த்துட்டு அவங்க ரேட்டை மாற்றிடுறாங்க. இதுவே வந்து ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து துபாயில் வாங்கினதுனால 3 சேம் அதே தான் லோக்கல் ஷாப்பில் கேட்ட அதே சேம் பேக்கெட் தான். 3 டெம்பர் கிளாஸ் 3 இது இருக்குல்ல, 3 ஃப்ரேம்லையும் எல்லாம் ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் வந்து 3ஆ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 3ஆ வந்து 1000 ரூபாய்க்கு வந்து இருந்துச்சு. இங்கே லோக்கலில் தான் துபாயோட கரன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 37 ஏஇடினா 915 ருபீஸ் ஆகும். இந்த டெம்பர் கிளாஸ் 3 வாங்கினேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட சேர்த்து ப்ளஸ் வந்து இந்த பவுச் இருக்குல்ல, இந்த பவுச் முன்னாடி அது 2 கொடுத்தாங்க. அதுக்காக தான் மெயின் ரீசன் அந்த பவுச்சும் நான் வாங்கினேன். ஏன்னா வந்து இங்கே வந்து பவுச் தர மாட்டாங்க, அது வந்து தனி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பவுச் சும்மாவே அவங்க ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து கேமரா வந்து டிஜேன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க. அவங்க நிறைய இடத்துல கேட்டுட்டேன். இந்த தேர்ட் வந்து ட்ரைபாடு. இதில் வந்து என்னன்னா வந்து இந்த ட்ரைபாட் நான் வந்து லோக்கல் ஷாப்பில் இங்கே தான் வாங்கினேன், இந்தியாவில் தான் வாங்கினேன். இது வந்து அந்த மவுண்ட் ரோட் ஃபுல்லாக நான் சுற்றினேன் அன்றைக்கி ஒரு நாள். நிறைய இடத்துல பார்க்குறேன் இந்த ட்ரைபாட் இல்லை. நான் இந்த ட்ரைபாட் நான் போய் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் வந்து ரேட் எப்படி இருக்குது, வேறு பொருள் ஏதாவது டிஜேக்காக விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து அன்றைக்கி ஒரு நாள் சாட்டர்டே போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு விசிட் பண்ணியிருந்தோம். நிறைய இடத்த நாங்கள் விசிட் பண்ணி நிறைய புது எங்களுக்கு தெரியாது கூட. இப்போ நான் ஆன்லைனில் வாங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம். ஆனால் வந்து நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அங்கே வந்து புது விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் வந்தேன். அங்கே வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. முன்னாடி ஒரு ரேட் வந்து இருக்குது, கொஞ்சம் உள்ளே போனோன்னா வேறு மாதிரி ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் சும்மா போயிட்டு நான் இது வாங்கினது வந்து சொல்கிறேன்னா 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் முன்னாடி கடையில் பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். 2000 ரூபாய், 2500 ரூபாய், 1300 ரூபாய், 1400 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிற ரேட் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கடைக்கு போன அந்த கடை வந்து எப்படி சொல்லணும், குட்டியாக இருக்குது அந்த கடை. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குட்டியாக இருக்க கடையில் ஒன்றுமே இல்லை, ஏசி போட்டுருக்க கடையில சொல்ல மாட்டாங்க. குட்டியாக இருக்குது அந்த கடையில் போய் கேட்டதில் 2500 ரூபான்றாங்க. இதை போயிட்டு அது இங்கே வாங்கினது இது ஒரு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து எஸ்டி கார்டு வந்து மெயின். நான் சொல்லிட்டேன், இன்பில் ஸ்டோரேஜ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக நம்ம கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து 4K எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜிபி பிடிக்குது. அதனால நான் இங்கே வாங்கினேன். அங்கே வந்து துபாயில் பார்த்தீங்கன்னா வந்து 151 ஏஇடி. 151 ஏஇடினா இந்தியாவோட கரன்சியில் இன்னைக்கோட கரன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 4000 ரூபாய் வருது. இது வந்து மெயின் என்னன்னா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 200 MB ஸ்பீடு வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட்டாக கேமராவும் போட்டுக்கலாம். மைக்ரோ சிப்னு ஒன்று இருக்கும், V13 மைக்ரோ சிப் V13 வந்து இதோட ஸ்பீட் எப்படி சொல்லணும்னா 4K அல்ட்ரா HD இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 8K ஃபியூச்சரில் எது வந்தாலும் இது வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளாரிட்டி உடையாமல் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனாலேயே வந்து இது வாங்கினா ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது பெரிய கேமரா வாங்கணும்னா அதில் கூட நம்ம வந்து இது வந்து இன்செக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து சரி அங்கேயே வாங்கிடலாம். ஏன்னா இங்கே அதிகம். அதுவே நீங்கள் வாங்கினீங்கன்னா 6000 மேலே இருக்கும். 6000 மேலே தான் சொன்னாங்க. நான் கேட்டு பார்த்துட்டு அதுக்காக தான் நான் அங்கே ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்து 6000 என்னன்னா அவங்க தரது வந்து அது எப்படி சொல்லணும்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. அது வந்து சும்மா SD சாண்ட் டிஸ்க்னு சொல்லி கொடுத்துட்றாங்க 128. அதுவே வந்து அவங்க 4000 ரூபாய் கம்மி பண்ணி சொன்னால் ஒரு 5000 ரூபாய் 5500 ரூபான்றாங்க. எனக்கு அப்போ கூட பரவாயில்ல. நிறைய ஷாப்பில் தேடி கண்டுபிடிச்சப்போ தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியும். எனக்கு அப்படி சாண்டிஸ்க்லாம் இடம் இருக்காது இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றா எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேஸ் வந்து துபாயோட கரன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 45 ஏஇடி வருது. அதுவே வந்து இந்தியா கரன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து 1200 ருபீஸ் ஆகுது அந்த பவுச்சு. அந்த இது பேக் காட்டினேன்ல, அது எப்பவுமே வந்து எதில் இப்போ வந்து நான் பேக்கில் போட்டு போனேன், எதாவது போட்டு போனேன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடும், இல்லை வந்து கீழே போட கூட தெரியாமல் போட்டுருவேன். அதுக்காக தான் வந்து பவுச் வாங்கினேன். எதுவுமே சேஃபாக நம்ம வந்து ஒரு கவனமாக இருப்போம். இந்த கேமரா எங்கே வச்சு மறக்காமல் அதில் வச்சுருவோம் கரெக்டாக. அதுக்காகவே வந்து பவுச் வாங்கினேன். அவ்வளோதான் இது மெயின் ரீசன். இந்த மெயின் ரீசன் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து
எனக்கு மெயின் ரீசன் பாதி பேர் என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், பாதி பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கட்டும். நான் வந்து வாங்கின கேமராவில் எனக்கு பர்சனலாக என்னோட கிட்ட இருக்கவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போய் காட்டினேன். அவங்க என்ன ஒரே கேள்வி கேட்டாங்கன்னா, எங்கேருந்து உனக்கு இவ்வளோ காசு, எங்கேருந்து எவ்வளோ காசு வந்துச்சுன்னு சொல்லி. நான் வந்து 11th நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். 11th நான் சேவிங்ஸ், இப்போ நான் காலேஜ் 3rd இயர் வந்திருக்கேன். 11th நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். வீட்டில் எங்கள் அப்பா கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் காசை ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காலேஜ் போய் சேரும்போது கொஞ்சம் வேலைக்கெலாம் போனேன். அண்ணன் கூட போனேன். அப்புறம் எங்கள் அப்பா கூட நான் காலேஜில் வேலைக்கெலாம் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியும் கொஞ்சம் வேலைக்கு போனேன். அப்போ வந்து கொஞ்சம் சேவ் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 3rd இயரில் ஸ்டார்டிங்கில் லீவில் வந்து எனக்கு வந்து 2nd இயர் இல்லை, 1st இயர்லேருந்தே எனக்கு வந்து லாக் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய லாக் நான் எடுத்தேன். ஆனால் எடுத்து நானே வந்து என்னோடய கையில் நானே வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2nd இயரில் பாதி லாக் எடுத்தேன். ஆனால் வந்து அதுவும் அதே மாதிரி தான். சில பேர் பார்ப்பாங்க, வேணாம். சில பேர் பார்ப்பாங்க. அப்புறம் 3வது இயர் வந்துட்டோம். 3வது இயர் வந்துட்டு அப்புறம் வந்து இதுக்கு மேலே எவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் நான் எடுத்திருக்க லாக் வந்து இது மாதிரி நான் ஓப்பனாக போட்டதில்லை. இதே மாதிரி நான் நிறைய எடுத்திருக்கேன். 1st இயர்லேருந்தே எடுத்திருந்தேன். ஆனால் வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளம், அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு. நீங்கள் வந்து ஹேட்டர்ஸாக இருந்தீங்கன்னா ஓகே தான், இல்லை ஃபேமிலிஸாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எது இருந்தாலும் கூட சேர்ந்து நடப்போம். பாய்.